Taste the Daily. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்காங்க. ஆனா திமுக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கட்டும், நிறைய பேருக்கு என்னன்னா யாரும் வேலைக்கு வர்றதே கிடையாது. அந்த ஒரு கணக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஒரு வாரத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாள் கூலி மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க, எல்லாம் அட்டையை மட்டும் வாங்கிப்பாங்க. மிச்சம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அந்த எம்எல்ஏ, அந்த ஒன்றிய செயலெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் அது நடந்துட்டுருக்கு. சரி, இந்த எந்த ஒரு வேலையும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக எதுவும் நடக்கல, வேலை எதுவும் கொடுக்கல. எல்லாம் மக்களுக்கெல்லாம் வந்து வேலைக்கு யாரையும் கூப்பிடுறதில்ல. நீங்கள் ஏதாவது ஸ்டாலின் வந்து வெள்ளையருக்கு வெளியிடுங்க, இத்தனை ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், பாதை சீர் பண்ணியிருக்கோம், இத்தனை கல்வேல மலைகளை வெட்டி இருக்கோன்னு சொல்லுங்கள் ஸ்டாலினை. எதுவுமே கிடையாது. அப்போது இது வந்து முறையற்று செயல்படுகிறது. இந்த பணம் வந்து முறையற்று செயல்படுது. இது வந்து திட்டமிட்ட ஒரு குடும்பத்துக்கு போன்ற அடிப்படையில் இதை திருட்டிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு எம்பி கேட்குறாரு, இது மாதிரி 30,000 அட்டையை வந்து திரும்ப பெற்றீங்கன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, அந்த மந்திரி சொல்கிறாரு, இதில் முறைகேடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, யாருமே அந்த ரெசிடென்ஸில் இல்லை, வேலையை நடைபெறலை, பொய்யாக வந்து கணக்கு காட்டி பணம் பெற்றிருக்காங்க, அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ என்னன்னா, இவங்க மக்களுக்கான ஒரு கட்சி திமுக கிடையாது, மக்களுக்கு எதிரான கட்சி தான். ஆனால் கோயம்பல்ஸ் பொய்யை வந்து தொடர்ச்சியா சொல்லுவாங்க, ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சி சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம், ஒரே கையத்தில் முடிச்சிடுவோம்னு சொன்னாங்க. நீட் ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ண முடிஞ்சுதான்? அது தெரியும், முடியாதுன்னு தெரியும். முடியாததை முடியும்னு சொல்றது தான் திமுக. அதன் பிறகு என்னாச்சு, கையெழுத்து வாங்கினாங்க ஆட்சி வச்ச பேர். நான் 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கிட்டேன். அதெல்லாம் பார்த்தா ஒரு ஆத்துல தீக்கு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். நாங்கள் வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி தான் மாதிரி போனாங்க. அங்கே போய் அந்த போட்ட கேஸ் வித்ரா பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, பவரே கிடையாது, மத்திய அரசு தான் அதை ரத்து பண்ணினாங்க. அப்போ இவ்வளோ நாள் எதுக்கு போய் சொன்னேன், உன்னால் முடியாது எதுக்கு போய் சொல்கிறேன், மக்கள் விதத்தில் மன்னிப்பு கேளு, நான் வந்து பொய் சொல்லிட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மன்னிப்பு கேளு, பகிரமா மன்னிக்கல. இதை செய்ய வக்கீலர் ஸ்டாலின் மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போய் இது தொடர்ச்சியா இந்த பொய்களை மக்களை நம்பி இவங்களை வாக்களிச்சாங்க. பார்த்தீங்களா, இது மக்களுக்கு பெற்ற ஒரு தண்டனையாக தான் நம்ம பார்க்கணும். மக்கள் இந்த ஆட்சி எப்ப ஸ்டாலின் வீட்டுக்கு போவாரு, இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு அனுப்பணுன்றத மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. புரியுது சார். ஆனா இப்ப அவங்க குறிப்பா ஒரு விஷயம் சொல்றது, மகாத்மா காந்தி பெயரை மாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய அதிமுகவோட திட்டங்களுக்கு பெயர் மாற்றி தானே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப அப்ப மத்திய அரசு செஞ்சா தவறு அப்படின்றாங்க, திமுக அரசு செஞ்சா சரி அப்படிங்கிற மனப்பான்மையில தானே இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து பேர் மாத்தது யாருமே ஏத்துக்கல. எடப்பாடி எதிர்கட்சி புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களே அதை கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதை வந்து மாற்றக்கூடாது, ஆசிட்டிசன் நடக்குன்னு சொல்றாரு, பேரை யாரும் மாற்றக்கூடாது. நீங்க அம்மா உணவகத்துல நீங்க மறைமுகம் மூட பார்த்தீங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த பிறகு போர்டெல்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ அதே போல வந்து உங்க அப்பா பேர்ல உணவகம் ஓபன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க, அது நிதி இல்லைன்னு சொல்லி விட்டுட்டீங்க. அம்மா மருந்தகம் வந்துச்சு, அதை வந்து முதல்வர் மருந்தகமாக மாற்றினீங்க. என்ன எல்லாமே வந்து அந்த கேம்ப் எல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் புடிச்சலி அம்மா காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் கொண்டு வரப்பட்டது கேம்ப் எல்லாமே. நீங்க என்ன உங்க திட்டங்கள் மக்களோட ஸ்டாலின் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. இந்த கேம்ப்லாம் ஆல்ரெடி அம்மா போட்டாங்க, எடப்பாடி அண்ணன் போட்டாரு. இப்போ நீங்க என்ன புதுசா போட்ட மாதிரி இதெல்லாம் அதிமுக திட்டங்கள் இவங்க திட்டங்களா மாத்தினாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கோயம்பல்ஸ் பையன் மீண்டும் சொல்லி ஏமாத்தின்னு இருக்குதான் ஸ்டாலினுடைய வாய்ஸ் ஆவடல அரசு, ஸ்டாலின் அரசு. நீங்க 4000 கோடி தண்ணி நிக்காதுன்னு போய் சொன்னாங்க. சென்னையில ஒரு டிராப் தண்ணி நிக்காதுனாங்க. 80% செஞ்சாலும் சரி, 70 வாயத்தா போய். இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஒரு அமைச்சர் 90% மழை பெஞ்சாலும் எவ்வளவு மழை பெஞ்சா தண்ணி நிக்காதுங்க. பாருங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் தண்ணி சென்னை தாங்கிச்சா? இந்த 4000 கோடி எங்க போச்சு? புரியுது. இப்ப 125 நாளா அந்த வேலை திட்டத்தை உயர்த்தி இருக்கும் போது இப்ப அதை பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அதிமுக கூட்டணி மீது வேணும்னே பழி சொல்றதுக்காக திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து அந்த நீட் இதில் நம்ம பார்க்கலாம். அது வந்து எடப்பாடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட 7.5% ஏழை எளிய மாணவர்கள் நிலைப்பெற மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஏறக்குறைய பலாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. அதே போல தொலைநோக்கு திட்டத்தோட எது நம்மளால சாத்தியப்படும், மக்களுக்கு எது பலன் கிடைக்கும் சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் செஞ்சாரு. இவங்க பொறுத்த வரைக்கும் இப்போ 125 நாள் நான் சொல்றேன்ல, இப்போ நீங்க எதுக்கெல்லாம் நிதி இல்லைன்றீங்களே, இப்போ நிதி இல்லைன்னா இப்போ நிதியில எங்க போயிடுச்சு? நம்பர் 1. இப்போ நீங்க தனிப்பட்ட நபர், நீங்க எத்தனை மந்திரி இருக்கீங்க? எல்லாரும் அரசாங்கம் கொடுத்த. இப்போ அதிமுக ஆட்சியில எல்லா மந்திரிகளும் இருந்தாலும் சரி, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற சமயத்திலும் சரி, அவங்களாம் வந்து அரசாங்கம் கொடுத்த காரில் தான் போனாங்க. அது ஒரு இனோவா காரா இருக்கும், இல்லை கிறிஸ்டா காரா இருக்கும். நீங்க ஒரு அமைச்சரும் 8 கோடி 10 கோடி காரில் போறீங்க. இது யாருடைய அப்பா விட்ட பணம்? இது வரி பணம் யாருடைய பணம்? நீங்க எல்லாமே பலாயிரம் கோடி கணக்கான காரில் வாங்கிட்டு போறீங்க. நீங்க ஒவ்வொரு அமைச்சரை வச்சுங்க, எல்லாருமே 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி ஊழல பாத்தீங்கன்னா
எல்லாமே பல ஆயிரம் கோடி தான். எதுவுமே வந்து ஒரு ரூபாய் 2 ரூபாய் கிடையாது. புரியுது சார். இப்ப மக்களுக்கு ஒரு திட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னா திமுக அரசு தொடர்ச்சியா சொல்றது தமிழ்நாடு கடன்ல இருக்கு, எங்கிட்ட நிதி இல்ல அப்படின்றாங்க. ஆனா இந்த பக்கம் கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை வைக்கிறதுக்கு முன்னெடுக்கிறாங்க, கார் ரேஸ் நடத்துறாங்க, கருணாநிதி அவர்கள் பேர்ல கலையரங்கம் நடத்துறாங்க, நிறைய விளம்பரங்களுக்காக நிறைய செலவு பண்றாங்களே, அதற்கு மட்டும் நிதி இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா. சரி, மக்கள் கேட்டுதான் இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த நிதிகள் எல்லாம் வந்து நீங்க வந்து எந்த திட்டங்கள் செயல்படுது, இவங்க தன்னைத்தானே புகழ் பாடுவதற்கான திட்டங்களுக்கு தான் இவங்க செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. கருணாநிதி என்ன ஆட்சி நடத்தினார்? கருணாநிதி எதனா ஒரு திட்டங்கள் சொல்ல முடியுமா? மக்களுக்கான திட்டங்கள் செஞ்சாருன்னா எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் என்ன செஞ்சாரு சொல்ல முடியும்? எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து சார் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக ஏதாவது துரும்பத்தை போட்டு போற ஸ்டாலின் சொல்லுங்க. நீங்க சொன்ன திட்டங்கள் 524 வாக்குறுதிகள் கொடுத்தாரு ஸ்டாலின். ஏதாவது ஒரு வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்ற சொல்ல முடியுமா? அதே அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற பாலகிருஷ்ணனா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டணி கட்சியா இருக்கட்டும், யாராவது இவர் நிறைவேற்றலன்னு அவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்க சமயத்தில் நீங்க பாருங்க, பால் விலை உயர்த்த மாட்டேன்னாரு, பெட்ரோல் டீசல் விலைய வரி மானியம் 4 ரூபா குறைப்பேன் 5 ரூபா குறைப்பேன்னாரு, சொத்தை உயர்த்த மாட்டேன்னாரு. நீங்க என்ன கல்வி கடன் ரத்து பண்ணுவீங்க? நீங்க பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவீங்க. நீங்க பாருங்க, அது என்னன்னா இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில வெளியிடுறாங்க. அதன் பிறகு என்னன்னா அதே 3 மாசத்துல என்ன சொல்றாங்க, என்னால முடியாது, பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர முடியாது சொல்றாங்க. இப்ப என்ன நீங்க செஞ்சீங்க? மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? நீங்க வந்து இன்னைக்கு எல்லாமே போராடுறாங்க. நீங்க செவிலியர்களை போராடுறாங்க, ஆசிரியர்களை போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு போராடுறாங்க. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு யாராவது ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து பணம் இருக்கா உங்களுக்கு? ஸ்டாலின் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், ஏதாவது பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், ஏதாவது ஓய்வு பெற்றா போறதுக்கு அவங்க ரிட்டையர் பண்றதுக்கான ஃபண்ட் கொடுத்து விட பணம் இருக்கா ஸ்டாலின்? புரியுது. இப்ப 525 வாக்குறுதி கொடுத்து அதுல ஒரு 10% கூட திமுக இதுவரை நிறைவேற்றல அப்படிங்கிறது திமுக அரசு மீதான குற்றச்சாட்டா இருக்கு. தேர்தல் சமயத்துல இது மக்கள்கிட்ட இது மக்களை மீண்டும் ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது ஒரு எல்லாமே கோயம்புட்ஸ் போய் சார். இவங்களால எதுவும் பண்ண முடியல சார். கோயம்புட்ஸ் போய் மீண்டும் மீண்டும் சொன்னா அது உண்மையா நினைக்கிறாங்க. இவங்களால வந்து அது வந்து மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியில நான் கேட்கிறேன், நீங்க வந்து கல்வி கடன் ரத்து நீங்க எதனா பண்ணீங்களா? எடப்பாடி அவர்கள் 3 முறை ரத்து பண்ணாரு. விவசாய கடன் ரத்து நீங்க எதனா ரத்து பண்ண முடிஞ்சது அவங்களால? எடப்பாடி அவர்கள் பண்ணாருங்க. மக்களுக்கான திட்டங்களை மக்களின் ஒருவரா போராடி மக்களுக்கு அந்த மக்களுடைய பார்வையில் விஷயம்ல சிந்திச்சு அதை செயல்படுத்தினார். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எஜுகேஷன், இன்னைக்கு ஒரு படிப்பு, ஒரு எஜுகேஷன் முக்கியமானது. இன்னைக்கு அந்த எஜுகேஷன்ல இருக்கிற உயர்கல்வித்துறையை வந்து இன்னைக்கு வந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. உங்களுக்கு 70% வந்து எல்லாருமே வந்து நீங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் வேலை வச்சுக்கிறீங்க. எது 3 ஹவர் 2 ஹவர்னு ஆசிரியர்கள்லாம். அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு சம்பளம் கிடையாது உங்ககிட்ட. ஒரு மாசமும் பார்த்தீங்கன்னா நீங்க 20ஆம் தேதி 30ஆம் தேதி சம்பளம் போடுறீங்க, போட முடியல உங்களால சம்பளம். அப்போ நீங்க என்ன அடிப்படையில் நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்க? அப்போ இங்க பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், எல்லாமே அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. எந்த ஒரு பணமும் ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தில் கிடையாது. எல்லாமே சார் இப்போ நீங்க ஒரு 40,000 கோடி வராங்கன்னா ஒரே நாள்ல எல்லாமே காலியாயிடுது சார். இதே பாருங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு வந்து ஃபண்டு தரல, எனக்கு வந்து நான் ரிட்டையர் ஆன ஓய்வூதிய ஃபண்டு தரல சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி கண்டம்ல கூப்பிடுது. புரியுது சார். இப்ப வெங்கிரத்தினம் சார் பேசும்போது சொன்னாரு, இது வந்து மக்களுக்கான வரவு செலவு கணக்குல இதில் பார்க்கக்கூடாது, இது மக்களுக்கான ஒரு கிராமப்புற மக்களுக்கான ஒரு சேவை மனப்பான்மையில தான் அதை பார்க்கணும் அப்படின்னு. இப்ப போக்குவரத்து துறையில் நம்ம கேட்டோம்னா அதுலயும் வரவு அதுவும் ஒரு சேவை தான், அதுலயும் திமுக அரசு நிதி சுமை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இப்ப இதை கேட்டா இதுக்கும் ஒரு நிதி சுமை அப்படிங்கிறாங்களே, மக்களோட சேவை விஷயத்துல ஏன் திமுக அரசு இந்த நிதி சுமையை ஈடுபடுத்தி பேசுறாங்க சார்? இவங்களுக்கு நிதி சுமை என்றது என்னன்னா சார், இவங்களுக்கு என்னன்னா இப்போ அதை வந்து எது இவங்களுக்கு சேவை பண்றதுக்கு நோக்கமே கிடையாது சார். இன்னைக்கு எந்த திமுக சேவை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சொல்லுங்க? யாருமே சேவை பண்றதுக்கு ரெடியா கிடையாது. எல்லா எத்தனை ஆயிரம் கோடி அடிக்க முடியும், இதோட இந்த இனிமேல் இந்த ஆட்சி வராதுன்றது அவங்களுக்கு தெரியும் சார். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன அடிச்சு சுட்ட முடியும் சுட்டு தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டை திவாலாக்கியாச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா? கடந்த ஆண்டுகள்ல மொத்தமே வாங்கினது பல ஆட்சி நடந்துச்சு. அப்ப மொத்தமே வாங்கினது 4 லட்சம் கோடி தான். இப்ப 8 லட்சம் கோடி கடன். இப்போ எப்படி இந்த 4 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க? வெள்ளையறைகள் விடுங்க. இப்போ நீங்க வந்து 6 மாதத்திலே ஏறக்குறைய 33,000 கோடி மாப்பிள்ளைய மறுப்பிள்ளைய வச்சு என்ன பண்றது தெரியாம அழிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு பிடிஆர். இப்போ நீங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்க. இப்போ அந்த பணம் யாருக்கு? இந்த தனிப்பட்ட நபருக்கு ஏன் நீங்க சம்பாதிக்க கொடுறீங்கன்னு கேட்கிறேன். உங்க குடும்பத்துக்கு ஏன் அந்த பணத்தை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. மக்களுக்கு செலவு பண்ண உன் பணம் ஒரு 2000 கோடி எடுத்து சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண. புரியுது. இதுவரையும் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் வாங்கின கடனை விட 4.5 வருஷத்துல திமுக அதிக கடனை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த 40% பங்களிப்பு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு திமுக அரசு கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு சார்? இப்போ சிக்கல் என்ன தெரியுமா சார்? இந்த தமிழக மக்கள் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட்டு நினைக்கிறாங்க? அதை வந்து ஸ்டாலின் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள் திருப்பி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, திமுகவுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட தயாரா இல்லை. அதை வந்து ஸ்டாலின் புரிஞ்சுட்டாரு.
அது நம்ம எதுக்கு இதில் நிதி கொடுக்கணும், நம்ம தான் ஆட்சி விட்டு வீட்டுக்கு போறோமே. ஏதாவது ஒரு முறை ஸ்டாலின் இருக்கட்டும், அவங்க அப்பா கருணாநிதி இருக்கட்டும், ஆட்சி அமைச்ச பிறகு மீண்டும் ஒரு நம்ம புரட்சி தலைவர் அம்மா இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் இருக்கட்டும், எதிர்கட்சி வர சொல்ல வந்தா கூட 70 எம்எல்ஏ ஒரு 75 எம்எல்ஏ ஒரு மெஜாரிட்டியா வருவாங்க. இப்போ அதே மாதிரி கருணாநிதியா ஸ்டாலின் வர முடியாது, வந்தது வரலாறு கிடையாது. ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில தோப்பார், டெபாசிட் இழப்பார் ஸ்டாலின். ஓகே சார், நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கணும். இப்போ திமுக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்கல்ல இந்த 125 நாளுக்கு வேலையை மாத்துறதுக்கு, அது மக்கள் மத்தியில் எடுபடுமா சார்? ஸ்டாலின் போராட்டம், கருணாநிதி போராட்டம்லாம் வந்து அதெல்லாம் வந்து மக்களுக்கு என்னன்னு தெரியும். அதெல்லாம் வந்து அவங்களே விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பாங்க. அதோட விட்டுட்டு கையில் கழிச்சு நான் எப்போ அறிக்கை விட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்டாலின். அதனால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. கருணாநிதி, இன்ப நிதி, உதயநிதி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நிதி இருக்க வாய்ப்பு கிடையாது. நிதி சுமை தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு எல்லா குடும்பத்துக்கும் போயிடுச்சு நிதி, அப்புறம் நிதி அப்படி இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து 6000 கோடி எடப்பாடி வாங்கி கொடுத்தார். எடப்பாடி அவர்கள் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் ஸ்டாலின். அது கேட்டார், கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து இந்த இதுலேயும் சரி சிபில் ஸ்கோர் பார்த்தாங்க விவசாயிகளுக்கெல்லாம். அப்போ உடனே அவர் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறாரு, அதை நீக்கி கொடுத்தாங்க. சுருக்கமாக அது போல் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் எதுக்கெல்லாம் எடப்பாடி தான் வாங்கி தரேன்னு கேட்குறாரு. தான் முதலமைச்சர்ன்றது ஸ்டாலின் வந்துட்டார், எடப்பாடி தான் முதலமைச்சராக இருக்காரு. நான் எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கிறேன்றத ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் மனப்பான்மையில இருக்காரா? ஆமா, ஓகே. அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை தவிர வருதில்லை. அதனால இந்த ஆட்சி மாற்றம் விரைவில் ஏற்படும். ஒரு 10 தொகுதி கூட ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது. திமுக ஒரு 10 தொகுதி ஜெயிக்காது. ஓகே, பாதாளத்தில் மிகப்பெரிய நன்றி. திமுகவோட இந்த பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில எடுபடுமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.